வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, இப்போது சில பல சம்பவங்கள் நடந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் சமியோட தோல்வி. எல்லோரும் இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வேறு வகையில் சொல்கிறேன். சமி சேன் பார்த்தீங்கன்னா 9 நாளில் டைட்டில் இழந்திருக்காரு. ஓப்பனாக சொல்ல வேணும்னா என்ன தான் ட்ரிபிள் ஹெச்சுக்கா இல்லை என்ன தான் டபிள்யூடபிள்யூக்கு ஆயிடுச்சு. புக்கிங்குன்னு கேவலமான புக்கிங் பண்ணிகிட்ருக்கானுங்க. இப்போது இது என்ன தெரியுமா பிளானு? கோடி விசஸ் சிஎம் பங்க் மேட்ச் நடக்கணும். அதுக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்கணும். சாம்பியன்ஷிப் வேணும். திருப்பி கோடி மோதி சாம்பியன்ஷிப்ட்டு ஒரு வாரத்தில் சாம்பியன்ஷிப் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஏன்னே 2 டைம் அதுமாரி பண்ணிட்டார் ஜான்சனாரு, ட்ரூ மேண்டேரியா. சரி, அந்த மெத்தடை யூஸ் பண்ணால் மக்கள் இதுக்கு மேலே விட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே உல்ட்டா பண்ணிட்டானுங்க. சேலஞ்சர் சிஎம் பங்க் எடுத்துன்னு சமி சேன் ஓப்பன் சேலஞ்ச் மோத விட்டு அவர் வின் பண்ண வச்சு இப்போ பங்க் விசஸ் கோடி இப்போ சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது. அடா பாவீங்களா, இதுக்கோசரம் ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு போராடின மனுஷனை பலியாட ஆக்கிட்டீங்களேடா. என்னை பொறுத்த வரைக்கும் சமி சேன் டிசர்வ் பண்ணியே தரணும். சிஎம் பங்கு இதனால் எனக்கே பிடிக்காமல் போகுது. சிஎம் பங்கு மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்போது இந்த மாதிரி சமி சேன்லேருந்து சாம்பியன்ஷிப் 9 நாள்லேயே பிடுங்கந்தால இப்போ சிஎம் பங்கு பிடிக்காத சில பேர் இருக்கலாம். அதில் நானும் வருத்துவேன். என்ன ப்ரோ நீயே எப்படி பண்ணனா? வேறு வழி இல்லை. சமி சேன் இவ்வளோ வருஷமாக போராடி என்ன பயனை ஒன்றுமே இல்லை. சும்மா அப்படியே அவ்வளோதான். சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. தலைவனோட கனவு ஒரு வாரத்திலே முடிந்து விட்டது. பார்க்கலாம் அடுத்து சமி சேன் என்ன தான் பண்ணுறான்னு. இதுக்கப்புறம் ஈல்டன் பண்ண வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஈல்டன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் 2-3 வருஷம் வாய்ப்பு அடிச்சு கிடப்பார். அப்புறம் சாம்பியன்ஷிப் தரங்கிறேன்னு சொல்லுவார். அதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆக்கி விட்டு போயிட்டு வாப்பா, அவர் சமி சேனே கடுப்பாய் நானே போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்தமாரி ஆனால் தான் கதை போல். அது இல்லாமல் சிஎம்எஸ் வேறு ரிட்டையர் ஆகலை. டபிள்யூடபிள்யூ அவர் கான்ட்ராக்டே கொடுக்காம அவரே போயிட்டார். ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களாம், மொக்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அவர் ஏற்றுக்க முடியாத கான்ட்ராக்ட். அதனால் அவர் போயிட்டார். அவர் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகாமல் போயிட்டார். அது ஒரு பக்கம் கஷ்டம். பிராக் லெஸ்னர் கடைசி வேர்ல்டு சாம்பியன் ஆக மாட்டார் போல். அது வேறு ஒரு பக்கம் கஷ்டம். சமி சேன்ட்டு சாம்பியன்ஷிப் கொடுத்து 9 நாள்லேயே பிடிங்கி சிஎம் மகன்ட்டு கொடுக்குறானுங்க. கோடி ரோஸை டாப்பில் தான் காமிக்கிறானுங்க. சம்மர் ஸ்லாமில் திருப்பி கோடி விசஸ் பங்கு. எவன் கேட்டான்? ரேண்டி விசஸ் பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. அப்படியே பூஸ் பம்மாக இருக்கும். இந்த மாதிரி எதாவது பண்ணுங்களாண்ணா. சமி விசஸ் ரேண்டி, சமி விசஸ் பங்கு சம்மர் ஸ்லாமில் அதுவே கூட நடந்திருக்கலாம்யா. நல்லா தான் இருந்திருக்கும். கடைசியில் ஆனால் பண்ணானுங்க பாருங்க. இதை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நண்பர்களே. இப்போது இந்த உண்மையான காரணம் என்னென்னா, கோடியை டூப்ளிகேட்டாக மொக்கையாக காட்டக்கூடாது. சம்மர் ஸ்லாமில் கோடி சிஎம் பங்கு நடந்தாகணும். அதுக்கு தான் இந்த சாம்பியன்ஷிப்பு பிடிங்கிட்டாங்களாம்ப்பா. அதுதான்ப்பா உண்மையான காரணமாக. அதுக்கடுத்து வரும் நம்மளோட வெயிப்பர் ரேண்டி ஆர்டன் கிட்ட. இப்போது சிஎம் பங்கோட ஆப்போனண்ட்டு ஒரு 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கோடி தான். இருந்தாலும் இது ஃபேட்டல் 4-வே ஃபேட்டல் 3-வே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமி சேனை ஆட் பண்ணிக்கோங்க. சமி, பங்கு, கோடி 3. ரேண்டி ஆட் பண்ணிக்கோங்க 4. ட்ரூ மேக்கன்டையர் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் ஆட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு மூவி ஷெடியூல் இருக்கார். நான் வரமாட்டேன் தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி ரேண்டி ஆட்டன் ஒரு 30% வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இதில் எனக்கும் சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு மோதுறதுக்கு. இருந்தாலும் இவனுங்க கோடி பக்கம் தான் போவாங்களோ என்னமோன்னு தெரியல. ட்ரிபிள் ஹெச்சும் கோடி என்னமோ பண்ணுறாங்கயா. பண்ணி ட்ரிபிள் ஹெச்சு கோடியை விட மாட்டுறாரு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன்டா அப்படின்னு சொல்கிறாரு பொழுது. சிஎம் பங்க்கு அந்தமாரி தான். இவனுங்க பாய்ச்சோ நண்பர்களே குளருது. தனியாக புலம்பிக்கிறேன். இங்கே புலம்புனா உங்களுக்கு வேறு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புலம்பு வச்சிட்டானுங்க. அந்த மாதிரி தான் இது ஒரு சம்பவம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை சாம்பியன்ஷிப்பு கொடுத்தானுங்க போன வாரம் தான். அது திருப்பி விஷன்ட்டே கொடுக்குறானுங்க. இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு விஷன்ட்டே தெரியல மேடம். அது எதுக்குடா மாற்றி ரொட்டேட் பண்ணிகிட்ருக்குங்க. அது திருப்பி பிடிக்கி விஷன்ட்டை கொடுத்து அதில் வேறு அந்த பொண்ணு பேர் என்னங்க சரியா ஞாபகம் வரல. அதை வேறு இந்த டீமில் சேர்ந்துடுச்சு. அது வேறு இன்னும் கொஞ்சம் ஹைப்னஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த விஷன் டீமு மூழ்கடிக்க போகுது. அதை எப்படியாவது காவனால் நிறுத்தணுன்ற மாதிரி டபிள்யூடபிள்யூ பார்க்குறாங்க. அதுக்கோசரம் தான் இந்த ஏற்பாடு. இந்த மாதிரி கண்டது போன்றது பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சமி சேன் டிசர்வ் பண்ணால் ஒரு ரெட் கலர் ஆட்டை மட்டும் கமெண்ட் பண்ணி விட்டுருப்போங்க. இல்லைப்பா சமி சேன் ஒர்த்து இல்லைன்னா பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சமி சேனுக்கும் ஏதாவது இருக்கா என்னன்றது பார்க்கலாம்.
ஏன்னா சமீசன் அந்த மாதிரி மனுஷன், அவர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரேண்டி ஆர்டன் நண்பர்களே, வெயிட்டிங் ஃபார் ரேண்டி ஆர்டன் சம்மர் ஸ்லாம்.